கேளுங்க. என்னடா புக் படிச்சிட்டு இருக்க? இல்ல, ஃபுட்பாலோட ஹிஸ்டரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரீமியர் லீக் ஹிஸ்டரி அந்த மாதிரி இதெல்லாம். வெள்ளையா இருக்கு பேப்பர்லாம். ஆர்சனலோட ஹிஸ்டரியில அதான் ரொம்ப வெள்ளையாவே இருக்கு. நாங்களாச்சு ஹிஸ்டரி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஹிஸ்டரி மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் உனக்கு ஒரு பேச்சா? இதுங்க ஒரு பக்கம் தான் இருக்கு. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பாய்ஸ்லாம் ஜாயின் பண்ணி. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்ம வந்து ஃபுட்பால் பேச்சுல வந்து என்ன பேர் இருக்கு? ஃபுட்பால் கதைகள். அதே கதைகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க, கதை கேட்க ரெடியாடா, எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க, ஏன் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம். நம்ம என்னமோ பெரிய மாமேத மாதிரியும் மேல பார்க்காத ஹிஸ்டரி மாதிரி ஒன்று பெருசா இருக்குது. அதுக்கு அதை நான் சொல்லலாம், எல்லாம் மிரண்டுருவாங்க. அதனால கொஞ்சம் எல்லாம் அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்களா? அவங்க உண்மையிலே தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல சும்மா எதையாவது காலையில கோல் ஒன் ஃபுட்பால் இந்த மாதிரி ஆப்ல ஏதாவது பார்த்து படிச்சு பேசிட்டு வராங்க? அது இவரை மட்டுமா? எப்ப நீங்க கேக்குறாங்க, அது நடக்கத்தான் செய்யுது. அது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. பட் சொல்லுங்கப்பா, நீங்க எல்லாம் எந்த காலத்துல எனக்கு தான் ஒன்லி ஹிஸ்டரின்ட்டீங்க, சரி ரைட்டு, உங்களுக்கு அதுவே இல்ல, சரி அப்பவும் இல்ல, எப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்க? வயசுல மூத்தவர் நீதான், நீ ஆரம்பி. நான் ஆரம்பிக்கிறது இருக்கு, நாம் கடைசியா போயிருவோம். மூத்தவர்னா கடைசி இருக்கும்டா, இளைய வரிசை நீங்க எல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி நீங்க ஆரம்பிங்க. கப்பு தான் வர மாட்டேங்குது. சரி சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பி. எந்தெந்த மான்செஸ்டர் யுனைட்டட் சட்டை எல்லாம் போட்டிருக்கேன், யுனைட்டட் தான் பிடிக்கும் உனக்கு? எப்பறம் சட்டை போடலாம் தோணுது? நான் வந்து ஒரு என்னதான் ஆர்சனல் ஃபேனா இருந்தாலும் எனக்கு ஃபுட்பால்னு பிடிக்கும்டா. ஜெர்சி எல்லாம் வாங்குறது பிடிக்கும். இல்ல, என் ஃப்ரெண்டு ஜெர்சி கொஞ்சம் எல்லாம் நல்லா ஏதாவது கேட்டா சென்ட் பண்ணுவான் இந்தியால இருந்து. சோ அதனால ஜெர்சி எல்லாம் அனுப்பிச்சு விடுறா அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ரெண்டையும் சப்போர்ட் கூடாதுன்னு தெளிவு பண்ணிட்டாங்க. சரி சொல்லு, ஷாரனோட கதை கேப்ப எப்படி ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சேன்ட்டு. ஃபுட்பால் ஆக்சுவலா எங்க அப்பா வந்து இந்த வேர்ல்ட் கப் மட்டும் பார்ப்பாரு. ஸோ அப்போ வந்து இந்த 2003, 2000 அந்த 2002, 2006, 2010 அந்த டைம்லாம் வேர்ல்ட் கப் மட்டும் நான் அப்போ அது எனக்கு ஃபுட்பாலான்றது தெரியல, ஏதோ வீட்டில் பார்க்குறாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2010 தான் நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபுட்பால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது, இந்த எப்படி இந்த கேம் பிளே அதை பற்றி தான் தெரிஞ்சது. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து இப்போ தாமஸ் முல்லர். அந்த வேர்ல்ட் கப்ல 2010 வேர்ல்ட் கப்ல தாமஸ் முல்லர். ஸோ ஆக்சுவலாக அந்த டைம் வந்து 5 கோல்ஸ் 2-3 அசிஸ்ட் ஏதாவது பண்ணுவாரு. கோல்டன் பூட் வாங்குவாங்க, பெஸ்ட் யங் பிளேயர் அந்த அவார்ட்லாம் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் நேம் வந்து அப்பெல்லாம் முன்னாடி நம்ம ஷரன் ராக்ஸ் இது அப்படின்லாம் வைப்போம்ல, அப்படிலாம் வைக்காம ஷரன் முல்லர் அப்படின்னு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜிமெயில் ஐடியும் ஷரன் முல்லர் 18 அப்படின்னு @gmail.com அப்படின்னு வச்சேன். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த முல்லர் அதெல்லாம் பார்க்கறதுனால சரி நம்ம ஃபுட்பால் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு. ஆர்சனல் வரலையே நான் சொல்றேன். அப்ப நான் வந்து என்ன நினைச்சேன், சரி அவன் எந்த டீம் எந்த டீம் விளையாடுறான் அப்படின்னு பார்த்தா பயன் முனிச். அந்த டைம்ல ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல 10 ஸ்போர்ட்ஸ் இல்ல ESPN ஃபுட்பால் இருந்துச்சு. ஆமா, அந்த டைம்ல பார்த்தா பயன் அந்த மேட்ச்லாம் பார்க்க முடியல. அதான் ஒன்லி பிரீமியர் லீக் மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இதான் போறதால பிரீமியர் லீக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் என்ன சுத்தி எல்லாரும் மேன்யூ ஃபேன்ஸ், செல்சி ஃபேன்ஸ், லிவர்பூல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா நான் அப்ப சிட்டி ஃபேன் பார்த்ததே கிடையாது யாரும். அது யாரும் பார்த்தது. சரி அதை பத்தி பெருசாவும் யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் இதை பத்தியே பேசுவாங்கனால சரி நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, சரி கொஞ்சம் அப்ப வந்து செல்சி கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த 2000 அப்படியே கொஞ்சம் 11-12 எல்லாம் பார்த்தா அந்த சாம்பியன்ஸ் லீக் ஆடுவாங்க, டிராக்பா அப்ப கூட முல்லர் பயன் முனிச் வெர்சஸ் ஒரு மேட்ச்லாம் வரும். ஸோ அப்போ வந்து சரி நம்ம செல்சி ஃபேன் ஆகலாமான்னு நான் பார்த்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட் அப்போ ஒருத்தன் செல்சி ஃபேன், எனக்கு காண்டு எடுத்தோம் எப்போ பார்த்தாலும் செல்சி பத்தி பேசுறது. ஓகேடா லண்டன்ல நானும் ஒரு கிளப்பை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நான் உடனே சரிடா நான் உடனே ஆர்சனல் ஃபேன்ரா மேலேன்னு சொல்லி நான் ஆர்சனல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் பண்ண ஒரு தப்பு தான் இப்பயும் நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். செல்சி சப்போர்ட் பண்ணிருந்தா நான் ஒரு 2 சாம்பியன்ஸ் லீக் இருக்கு இந்த மாதிரி 2 மேட்ச் ஒருக்கா மேனேஜரை மாத்தாமா, ஒரு புது கப்பை வாங்கி உள்ள வச்சாமா அப்படின்னு ஒவ்வொரு நாள் டிரான்ஸ்ஃபர் விண்டோல வின் பண்ணிருக்கலாம்டா. ஆமா, நிறைய இடத்துல வாய் தைரியமாவும் விட்டுருப்பேன். இப்ப எல்லா இடத்துலயும் விட்டு கொஞ்சம் எல்லா இடத்துலயும் விட்டு வாங்கி அடி வாங்கி இன்ன வரைக்கும் பிரீமியர் லீக் ஜெயிச்சு பார்த்தது இல்லடா. அதுதான் இருக்காது. 20 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும்.
ஆமா. support அது ஒரு இவங்களே time இப்பதான் இருக்கு. கண்ணி கழிஞ்சிருக்காங்க. பரவாயில்லப்பா. அதுவும் நான் சப்போர்ட் பண்ண ஒரு 2-3 இயர்ஸ் அந்த 13, 14, 15லலாம் வந்து செல்சி போட்டு நம்மள புரட்டி எடுப்பாங்க. அது 4-0, 5-0. 2 வருஷம் முன்னாடி அதுவும் அந்த- எல்லாமே புரட்டினாங்க. அதுவும் அந்த ஒரு மேட்ச் இருக்கும். வெங்கரோட 1000th 1000th மேட்ச் match. அப்ப வெர்சஸ் ஓ, 6. அதெல்லாம் ஞாபகத்தை விட நீ எதுக்கு பார்க்க ஆரம்பிச்சா இங்க ஆரம்பிச்சு இதெல்லாம் பத்தி பேசினா டிராமா தான் வரும். So, இப்படி ஆனா சரி என்னதான் ஆர்சனல் சப்போர்ட் பண்ணிட்டோமே. அதுக்கு அப்ப வேற இந்த பிளாஸ்டிக் ஒரு வார்த்தை வேற அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. கிளப் மாத்தினா பிளாஸ்டிக் ஆமா, ஆமா. அதுக்கு பயந்தே நான் வந்து சரி ஆர்சனல் ஃபேன் தான் நான் கடைசி வரைக்கும் அப்படின்னு என்ன நானே நினைச்சு அப்பப்ப மீம்ஸ்லாம் வரும். ஆர்சனல் பாய்ஸ் ஆர்சனல் ஃபேன்ஸை சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க தான் ரொம்ப லாயல்னு கேர்ள்ஸ் அனுப்புவாங்க. ஓஹோ. சரி இதுக்காவது நம்ம ஓ. ஆர்சனல் தான் ட்ரூ அப்படின்ற மாதிரிலாம் நம்பி ஃபுட்பாலுக்காக பார்க்க நீ ஆரம்பிச்சா அது ஃபுட்பாலுக்காக வந்து பார்த்தது எனக்கு தெரியல. எல்லாம் வாழ்னு ஆரம்பிச்சான். செல்சில போனா ஆர்சனல் வந்துட்டு பொண்ணுங்களுக்காக. அப்படி வாழ்க்கைன்றதுக்காக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் நான் எல்லா ஆர்சனல் மேட்சும் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே ஃபாலோ பண்ணி இது பண்றது. இப்ப இங்க வந்து நிக்கிறேன். இங்க வந்து நிக்கிறேன். ஆமா. வீட்டுல தான் இருக்கிறாங்க. So, அப்ப நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது ஃபேவரட் பேரு தாமஸ் முல்லர். Nice. எஸ். நல்ல ஒரு கதையா இருக்குது. ம். அடுத்து நம்ம சங்கர் பாய் நீங்க ம். சொல்லுங்க. அவன் நான் வந்து பொண்ணு இருந்தா நிப்பாட்டிட்டான். நீ வேற பத்தி சொல்ல போற. நான் அதான் குழந்தைன்னு வந்து அது அந்த மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தாவல்ல. ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சது வந்து 2010ல. ஏன்னா டிவில அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஷக்கீராவை காமிச்சு கமான் கமான் கமான். ஏனேனா எல்லாரும் கோயில்ல தானே அங்க பிரதேசம் பண்ணிட்டோமான்னு கேட்பாங்க, நீ என்ன இங்க பண்ணிட்டோமான்னு கேக்குற? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? அதுக்கு தான் நீங்க வாயை போட்டுக்கிட்டு பாத்துட்டு இருக்க. மக்கா வாக்காளி நீ போயிட்ட. வாங்க கால் யோசிக்க. வந்துடுறேன்க்கா அதான் வந்துடுறேன்க்கா வாக்காளி இவன் போயிட்டான். அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா அந்த வேர்ல்ட் கப் பெருசாலாம் பார்க்கல. சரி, ஏன்னா மேட்ச்மே வந்து சவுத் ஆப்பிரிக்காவா, ஸோ அதனால லேட்டா நடக்கும். ஏய், அதான் கோ டு வேர்ல்ட் கப். பெஸ்ட் வேர்ல்ட் கப். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேர்ல்ட் கப். ஃபுட்பால் பெஸ்ட் மேட்சஸ் தியேட்டர் ட்ரூரி ஆமா. அவனை கேட்டதுக்கு இதான் சொன்னான். ஷாபலாலா ஒரு வைபே வரல அது. எல்லாமே நான் எத்தனை thousands matchesல நான் வந்து காமெண்ட்ரி பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஷாபலாவா ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. அப்படி அதுல அந்த டோட்டல் chaotic football ஆமா, அது. ஆமா. Tactics இங்கிருந்து பால் அங்க போ, அங்கிருந்து பால் அவ்வளவுதான். இத்தனைக்கும் அந்த வேர்ல்ட் கப் பாலே ஒரு கோளாறு தான். அது வந்து ஜாப்லானி. ஜாப்லானி வந்து ஐகானிக். இதுல என்ன தெரியுமா, அந்த 2010 வேர்ல்ட் கப்ல வந்து தாமஸ் முல்லர் வந்து அசிங்கப்படுத்துவாங்க. ஏய் இவன் தாமஸ் முல்லர் பத்தி இவர் பேசுறாரு. பண்ணி பேசுறாரு. கிளம்புறாங்க. அந்த பக்கம் சுவிட்ச கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதான் அது வந்து நான் ரொம்ப மேட்ச்லாம் பார்த்தது இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு பால்லையும் ஒருத்தன் வந்து கோல் டமால் டுமின்னு நினைச்சான். அவன் பேரு டியோகோ ஃபோர்லான். Second half. வேர்ல்ட் கப் அவன்லாம் செம்மையாட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட்ஸ்ல தான் மேட்ச்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியா வேர்ல்ட் கப் பார்த்தேன். வேர்ல்ட் கப்ல ஸ்பெயின் ஜெயிச்சிருவாங்க, நெதர்லாண்ட்ஸோட ஆடுவாங்க. நல்ல மேட்ச். ராபன் போட்டு செய்ன்னு செய்வான். ஆனா ஸ்பெயின் ஜெயிச்சதுனால நான் நடுவுல வந்து அப்புறம் அந்த லாலிகா போய் பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் அவங்கள ஃபாலோ பண்ணி. ஸ்ட்ரைட்டா அங்க தான் போயிருக்கீங்க நீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சது அங்கதான். ஆனா ரெண்டு டீமுமே சரியான டீம்னால யாராவது ஒரு பக்கம் நீ சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த சைடுல வந்துட்டு டேய் நான் செல்சி ஃபேன்ரா, யுனைடெட் ஃபேன்ரா அப்படின்ட்டு இவனுங்க சண்டை. நீங்க யாரா இந்த டேபிள்லயே இல்ல, நீங்க கேவி காரணம்டா நீங்க. நீங்க இந்த டேபிள்லயே இல்ல, யாரா இந்த பக்கம்னு பார்த்தா அப்படியே நாங்க பிரீமியர் லீக் ஃபேன்ரா அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இந்த பெரிய கேம்ஸ் செல்சி, யுனைடெட், ஆர்சனல் அந்த மாதிரி மேட்சஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாம்பியன்ஸ் லீக். ஆமா ஆமா பெரிய மேக்கா பெரிய மேட்ச் சொல்லி கூட எங்களை விட்டு அதான் பாத்தியா? பெரிய டீம். அந்த டைம்ல வந்து நீங்க சாம்பியன்ஸ் லீக் கூட ஆடணும் நினைக்கிறேன். ஆமா. டாப் 4ம் வராம சரி இருந்தது. சரி கேட்காம இருந்திருக்காங்க, எனக்கு புரியுது போ. அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு இது சாம்பியன்ஸ் லீக் திடீர்னு பார்த்தா அது டேய் நீங்க யாரா இந்த லீக்னு பார்த்தா எல்லா டீம்ல இருந்து டாப் 4. சின்ன வயசுல இதெல்லாம் எவ்வளவு குழப்பம் இருந்திருக்கும்ல. இல்ல இதுல என்னன்னா, நான் டெய்லி மேட்ச் இருக்கும்னு நினைச்சு நான் அப்பப்போ மண்டேல எல்லாம் நைட் எல்லாம் உட்கார்ந்து பார்த்தேன். என்னடா மேட்சே வரல ஏதோ. சிலது வீக்கெண்ட் நடக்கும், திடீர்னு பார்த்தா டியூஸ்டே ஒரு ஆமா, மேட்ச், தேர்ஸ்டே ஒரு மேட்ச், அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா செல்சி வர்சஸ் பாயர்ன் மியூனிக் ஃபைனல்ஸ். நான் கூட பாயர்ன் மியூனிக் பேர் தெரியல, எனக்கு தெரியல. அதனால சரி சின்ன டீம் தான் போல, பாயர்ன் ஜெயிச்சா நல்லா இருக்கும் செல்சி வர்சஸ் அந்த இதுல வந்து பாயர்ன் ஜெயிக்கணும்னு ரூட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே அண்டர்டாக் ரூட் பண்ணுவோம்ல எல்லாருமே. அப்ப அண்டர்டாக்லாம் இல்ல பயன் அது அப்ப தெரியாம இருந்தது. ஆமா
அதனால அந்த மாதிரி இது வந்து நான் பாயனுக்கு ரூட் பண்ணி கடைசியில வந்து பாயனும் தோத்துருச்சு, டிராக்பா போட்டான். சரி நம்ம கடைசி வரைக்கும் அண்டர் டாக் தான் சொல்லிட்டு சரி பிரீமியர் லீக்ல யாருன்னு பார்த்தா அடுத்து ஆர்சனல் பக்கம் வந்து சாஞ்சிட்டேன். எப்படி சாஞ்ச? ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து வேன் பர்சி எல்லாம் இருந்தான். வேன் பர்சி வந்து ஒரு ஸ்னேக் மூவ் போட்டு யுனைடெட் போயிட்டான். நீ போறியா, நான் இங்க பக்கம் தான்டா இருப்பேன்னு சொல்லி சரி எனக்கு லாயல்ட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அங்க ஆரம்பிச்சதுதான் என் வாழ்க்கையின் சரிவு. அதுக்கப்புறம் நான் மேல பார்க்கவே இல்லை, வெறும் ஒன்லி டவுன் தான். இப்பதான் ஏதோ கொஞ்சம் கிராஃப் ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நடுவுல அப்பப்ப இதுதான் என்னுடைய கதை, வாழ்க்கை தருணம். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் ஆர்சனலோட அந்த வெங்கரோட பல வருஷம் லெகசி, இந்த பக்கம் யாரு சாஃப், இவங்க எல்லாமே நான் வந்து 20 வருஷமா லாயலா இருக்கேன்பா, விஆர்எஸ் வாங்க போறேன் இப்பதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்க. அந்த 2 பேர்ல யுனைடெட் வந்து பெரிய டீம், ஆர்சனல் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சும் போது அவங்க பெரிய டீம் தான், ஆனா யுனைடெட் அளவுக்கு எல்லாம் பெரிய டீம் இல்ல. அப்பயும் நம்ம அண்டர் டாக் சப்போர்ட்டர் ஆச்சு. ஆமா, தளபதி ஆர்வத்துடன் வெயிட் பண்றாங்க உங்க கதைக்கு. என் கதையை வந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. பட் என்னோட ஸ்டோரி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. ஏன்னா எடுத்த உடனே நான் ஆர்சனல் சப்போர்ட் பண்றேன்னு நம்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளப்பையே சப்போர்ட் பண்ணேன். ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்கும் போது ரொனால்டோன்னு ஒரு சின்ன பிளேயர் வந்து யுனைடெட்ல இருந்தாரு. பால வச்சு சின்ன பிளேயர் தான் அவன், 18 20 வயசு என்னமோ அவனுக்கு. அவ்வளவுதான். அவன் வந்து பால ஸ்கில் பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். அந்த அப்ப கூட ஆர்சனல் அகேன்ஸ்ட் தான் ஆஸ்டிக் கோல் எல்லாம் படுக்க போட்டுருவான் அவன், ஒரு நல்ல மூவ் எல்லாம் பண்ணி. யாரா இவ்வளவு வித்த காமிக்கிறானே, லாங் ரேஞ்ச் கோல் எல்லாம் பயங்கர ஒரு சூப்பரா இருக்கும் ஆடுறத பார்க்கவே. பார்க்க ஆரம்பிச்சேன், எல்லா யுனைடெட் கேமையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கூட எனக்கு வந்து யுனைடெட் வந்து ரொம்ப நான் சொல்றேன், அப்ப கூட எனக்கு வந்து யுனைடெட் ஈர்க்கல. பார்த்தோன்னே நான் வந்து யுனைடெட் மேட்ச் வந்து அவனுக்காக மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சரி அப்படியே கொஞ்ச காலம் தள்ளி போட்டா இந்த மேன் சிட்டின்ற ஒரு டீம் அப்பதான் உருவாக ஆரம்பிச்சது. இப்ப யுனைடெட்ல பெரிய பிளேயர்ஸா அந்த ஓவன் ஹார்கிரீவ்ஸ் அப்படிலாம் ஒருத்தர் இருந்தான். அவனை ஸ்லோவா ஆரம்பிச்சானுங்க, அதான் அவனை தூக்குனானுங்க. அப்புறம் ஆர்சனல்ல இருந்து அடபியார் தூக்குனானுங்க, டெவெஸ் அக்வேர் எல்லாம் வந்தானுங்க. இந்த டெவெஸ் அக்வேர் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல. சோ அதனால ஸ்லோவா பார்க்க ஆரம்பிச்சேன். அவனுங்களும் ஏன் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த டீம் வந்து நல்லா 7-0 8-0 நிறைய ஜெயிச்சுட்டு இருந்தானுங்க அந்த லீக் சீசன்ல. சரி இவனுங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கானுங்க, யுனைடெட் தள்ளி விட்டு இந்த டீம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். திரும்ப சொல்றேன், கிளப் இது வரைக்கும் கிளப்பே சப்போர்ட் பண்ணல, பிளேயருக்காக பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்களா சொன்னீங்களே எனக்கு வந்து புண்டஸ் லீகா லாலிகான்னு ஒரு லீக் இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. சத்தியமா நான் வந்து பிரீமியர் லீக் மட்டும் தான் ஃபுட்பால் நினைச்சிட்டு இருந்தேன், மற்ற கண்ட்ரில லீக் இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிச்சதுல அப்படி தெரியாதமா ஒரு நாள் வந்துட்டு ஆர்சனல் மேட்ச், ஏதோ ஆர்சனல் அகைன்ஸ்ட் சிட்டியோ நம்ம பார்த்தேன் நானு. அப்படி பாக்குறப்ப என்னடா அவனுங்க சூப்பரா ஃபுட்பால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆர்கனைஸ்டா இருக்குது, பார்க்கவே சூப்பரா இருக்குது. இல்ல அப்பதான் வந்து நம்ம ஃபேப்ரிகாஸ் தான் வெங்கர் தாத்தா இருக்கும் போதெல்லாம் அது ஒரு பாக்குறதே தனி சுகம்டா. அதான் அப்ப வந்து இந்த ஃபேப்ரிகாஸ் நாஸ்ரிலாம் வந்து ஒரு பயங்கரமான சோலோ கோல் எல்லாம் போடுவான். எல்லாரும் வந்து சின்ன வயசுல என்ன நினைச்சு ஆர்சனல் வெங்கர்னால ஒரு மேனேஜர் இருக்கான், ஆர்சனல் ஒரு டீம், ஓ இதுக்காக தான் அவன் பேரே வச்சிருக்காங்க. இது வந்து எல்லாரும் சின்ன வயசுல வச்சிருப்போம், என்னடா இது ஒரு வேற லெவல் கனெக்ஷன், இது பயங்கரமா ஃபுட்பால் ஆடுறானுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி சனி அங்கதான் ஆரம்பிச்சது, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா. அடுத்த சீசன்ல இருந்து சிட்டி போச் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. நாஸ்ரியை வாங்கினானுங்க, ஃபேப்ரிகாஸ் கிளம்புனா பார்சலோனாக்கு, வான் பர்சி விட்டு போனா, ஒரு ஒருத்தரா போயிட்டு இருந்தா என்னடா நடக்குது இந்த டீம்ல, சானியாவே வாங்கிட்டானுங்க. அந்த மாதிரி ஆர்சனல் வந்துட்டு ஒரு டீம் வளர்த்து கொடுத்துட்டு இந்தாப்பா எடுத்துக்கணும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம தலைவலி என்ன பண்ற அந்த டீம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால அங்க சிக்கனம் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சுடா. ஊனா எமரியில இருந்து இப்ப ஆர்டேட்டா வந்து ட்ரஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்தையும் மனசு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுவோம்.
சரி இப்ப என் கதையை சொல்லியாச்சு. உன் கதை எந்த கிளப் முதல்ல நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு சொல்லு. இங்கடா நம்ம கதைக்கு போனோம்னா நம்ம வந்து 1990 இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆடா பாவிகளா, ஹிஸ்டரி உள்ள கிளப் நாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டானுங்க பாருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். திஸ் இஸ் கௌதம் அண்ட் சுபாஷ் அலாங் வித் ஷரண் அண்ட் சங்கர். டேக் கேர்.